பவாரியா கேங் அப்படின்னு ஒன்று ராஜஸ்தானில் இருந்தது. இந்த தீரன் அப்படிங்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இப்போ கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சுதர்சனம் அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக எம்எல்ஏ அவர் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அதுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கு, அவரை கொண்டது பவாரியா கேங்கு தான் அப்படின்னு. அது பவாரியா கேங்கு தான் கொண்டாங்கன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியுமே. நானே இப்போ காவல்துறையில் இருந்தேனே. அப்போ காவல்துறையில் இருக்கும்போது அப்போவே அவர்கள் அந்த போட்ட செருப்பை வச்சே இது ராஜஸ்தான்காரவங்களாக இருக்கணும், அந்த செருப்பு ராஜாக்கார படத்தில் வர்ற மாதிரி, ராஜாக்கள் படத்தில் வர்ற மாதிரி அப்படி முன்பக்கம் அப்படி வளைஞ்சு அப்படி தூக்கிட்டு நிற்கும். அதை பார்த்த உடனே இது ராஜஸ்தான் கேங்கு தான் வந்தவங்க ஹிந்தியில் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. செருப்பு அப்படி இருந்தது, ஸோ இது ராஜஸ்தான் கேங்கு தான் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போவே முடிவு பண்ணதுக்கப்புறம் கைரேகைகள் பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைச்சது, நிறைய கைரேகைகள் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவங்க எங்கெங்கே